கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினால தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் அனைவரும் நன்றி துதி சோத்திரங்களை கூட இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே கடந்த வாரத்திலிருந்து நம்ம நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கிள் என்ற ஒரு புத்தகத்தின் பாடங்களை தொடர் பாடங்களாக நாம் படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கிள் என்ற புத்தகத்துடைய பாடங்களை தொடர் பாடங்களாக நாம் படிக்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காய் நாம் அனைவரும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லிக்கொள்வோம். அன்பானவர்களே, இந்த பாடத்தில் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட முதலாவது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சாப்டர் 1, நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கிள், சாப்டர் 1 உடைய தலைப்பு பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டம். தி டாபிக் இஸ் அன் ஓவர்வியூ ஆஃப் தி டேபர்நாக்கிள், அன் ஓவர்வியூ ஆஃப் தி டேபர்நாக்கிள் என்ற பாடத்தின் முதல் பாகத்தை நம்ம கடந்த வாரம் படித்திருந்தோம், தி ஃபர்ஸ்ட் சாப்டர். இன்றைய தினத்தில் இந்த பாடத்துடைய இரண்டாவது பாகத்தை நாம் என்ன செய்வோம், இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஓவர்வியூ ஆஃப் டேபர்நாக்கிள் என்ற பாடத்தின் இரண்டாவது பாகம். முதலாவது பாடம் பாகம் 2 இன்றைக்கு தினத்தில் நாம் படிக்க போகிறோம். பிரியமான சகோதரர்களே, கடந்த வாரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றிய ஒரு மேலோட்டத்தை நாம் பார்த்திருந்தோம். ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் மோசேக்கு தேவன் சொல்லப்பட்டபடி அது ஸ்தாபிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் 40 வருடங்கள் அது இருந்தது. அதற்கு பிறகு அவங்க இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பிறகு அது முதலாவது சீலோவில் அது நிறுவப்பட்டது. இட் வாஸ் எரெக்டட் இன் த பிளேஸ் கால்ட் சீலோ. அதுக்கப்புறம் அங்கிருந்து நோபுக்கு மாற்றப்பட்டிருந்தது. தாவீதுடைய காலத்தில் சவுலுக்கு தாவீது பயந்து ஓடும்போது ஆசாரிப்பு கூடாரம் எங்கே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் என்றால் நோப் என்ற ஒரு ஸ்தலத்தில் இது காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அது கிபியாவிலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஸோ சாமுவேலுடைய காலத்திலேயே ஆசாரிப்பு கூடாரமானது அந்த தன்னுடைய உடன்படிக்கை பெட்டி அது இழந்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி அது இழந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஸோ அதற்கு பிறகு அநேக காலங்கள் உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தில் இல்லாதிருந்தது. இட் வாஸ் நாட் இன் த டேபர்நாக்கிள், இந்த பிளேஸ் ஆஃப் மோஸ்ட் ஹோலி. ஸோ அதற்கு பிறகு தாவீதுடைய முயற்சினால இந்த உடன்படிக்கை பெட்டி அது கொண்டு வரப்பட்டு தாவீது நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு புதிய கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சாலமோன் ஆலயம் கட்டின பிறகு உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து ஆலயத்துக்கு கொண்டு சென்று அங்கே மகா பரிசுத்தத்தில் கேருபீன்கள் நடுவில் வைக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம கடந்த வாரம் இதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரம் நாம் பார்க்கும்போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மூலமாகத்தான் நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவை இந்த ஆலயம், இந்த கூடாரமானது குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சது மாத்திரமல்லாமல் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இது தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தனக்குள்ள அடக்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இந்த கூடாரத்துக்குள்ள மறைக்கப்பட்டு வைத்திருக்கு. ஸோ அதனால இந்த கூடாரம் பார்க்கும்போது இது இப்போது இருக்கக்கூடிய தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஆலயமாகிய சபைக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சாலமோன் கட்டின ஆலயமானது மகிமையடைந்த ஒரு சபைக்கு ஒரு நிழலாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, அன்பான சகோதரர்களே, நாம் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் நம்ம கடந்த வாரம் நம்ம படித்திருந்தோம். முதல் பாகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இது இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கென்று தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாத்திரம் இல்லாமல் இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக கூட இருந்தது. dwelling place of God என்று நாம் பார்க்கிறோம்.
சகல இதனுடைய கட்டுமானங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், இது எப்படி கட்ட வேண்டும், என்னென்ன பொருட்களை கொண்டு கட்ட வேண்டும் என்ற அனைத்து விவரங்கள் தேவன் மோசேக்கு மலை மேல் காண்பித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மோசே தேவன் காண்பித்த அதே மாதிரியின்படியே ஆலயமானது கட்டப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதரர்களே. சரி, அப்புறம் நம்ம கடந்த வாரம் பார்த்திருந்தோம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் த டேபர்நாக்கல்? மெட்டீரியல் யூஸ்ட் இன் த டேபர்நாக்கல் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்று பார்க்கும்போது மெட்டல் வகையில பார்க்கும்போது கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர், பொன், வெள்ளி மற்றும் செம்பு. அப்புறம் நூல்கள் நாம் பார்க்கும்போது இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு, மெல்லிய பஞ்சு நூல் இல்லைங்களா, ப்ளூ, பர்பிள், ஸ்கார்லட் அண்ட் பைன் லினன் அண்ட் கோட் சியர், ஆட்டு மயிரும் பார்க்கும். அது தொடர்ந்து பார்க்கும்போது சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், ராம் ஸ்கின் டைட் ரெட் அண்ட் பட்ஜெட் ஸ்கின் அண்ட் சித்திமுட், சித்தி மரமும் தகசு தோல். அப்புறம் விளக்கெண்ணெய்க்கு அபிஷேக தைலம், அதாவது ஒலிவ எண்ணெய். அப்புறம் பரிமள வர்க்கங்கள், தூப வர்க்கங்கள், ஆல் த இன்சென்ஸ், இதெல்லாமே கூட இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கென்று காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று பார்த்தோம். அந்த காணிக்கைகள் பார்க்கும்போது அது பிரியமான சகோதரர்களே, அது அவர்கள் உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுத்த காணிக்கைகளாலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அது தொடர்ந்து பார்க்கும்போது அது அநேக ரத்ன கற்கள் கூட கொடுக்கப்பட்டிருந்தது. கோமதேக கற்கள், ஆனிக்ஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் அதர் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும், அநேக ரத்தின கற்களும் அவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கும். சரி, அடுத்து நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியமான சகோதரர்களே, இந்த முதல் பாடத்துல இன்றைக்கு நாம் இப்போது படிக்க போகிறதான சிறு தலைப்பு, த சப் டாபிக் இந்த ஓவர்வியூ ஆஃப் டேபர்நாக்கல், ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டத்துடைய ஒரு சிறு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு படிக்கக்கூடிய சிறு தலைப்பு எதை குறித்து பார்க்கும்போது நிறங்களின் அடையாளங்கள், சிம்பாலிசம் ஆஃப் கலர்ஸ். அதில் பயன்படுத்தப்பட்ட நிறங்கள், அந்த நிறங்கள் நமக்கு என்னெல்லாம் பாடங்கள் இருக்கு, என்ன அர்த்தங்களை தருகிறது என்பதை நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பிரியமான சகோதரர்கள். ஸோ இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் 4 நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது நாம் பார்த்தோம் இல்லைங்களா, 4 கலர்ஸ். தி 4 கலர்ஸ் வேர் யூஸ்ட் இன் தி டேபர்நாக்கல். என்னென்ன நிறங்கள்? வெண்மை, இளநீலம், சிவப்பு மற்றும் ரத்தாம்பரம். These are the 4 colors used in the tabernacle: white, blue, scarlet, அப்புறம் purple. These are the colors who are used in the tabernacle. ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த நிறங்கள் என்னெல்லாம் அடையாளங்கள் படுத்து, என்ன அடையாளங்களாக இருக்கு, வாட் these colors are symbolize என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, நம்ம வேதத்தை விட்டு வெளியே பார்க்கும்போது கூட நிறங்கள், ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். நிறங்கள் என்ன செய்யுது, நிறங்கள் நம்மோடு பேசுகிறது. ஒவ்வொரு கலர்ஸ் என்ன செய்யுது, நம்மோடு பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலத்தில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிறங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 நிறங்கள் இல்லைங்களா, சிவப்பு, மஞ்சள், அப்புறம் பச்சை நிறம். எங்கே பார்க்குறோன்னாக்கா டிராஃபிக் சிக்னல்ஸ். ஸோ பாருங்க பிரியமானவர்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்போலிசம். இது ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்கிறது, அடுத்தப்படுத்துகிறதாக போகும். சிம்பலைஸ். இது அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு அவர்களோடு என்ன செய்து பேசுகிறது. அதான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம அநேக நிமிடம் பார்த்திருப்போம். பேசுவதில் 2 விதமான பேச்சு இருக்கு. ஒன்று வார்த்தைகளால் பேசுவது, இன்னொன்று செயல்களால் பேசுவது இல்லைங்களா, ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா, வாய்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். வார்த்தைகளை கொண்டு பேசலாம், அப்புறம் செயல்முறைகளால் பேசலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறங்கள் மூலமாக என்ன செய்யலாம், பேசுகிறதாக நாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம இப்போ என்ன செய்வோம், கார் ஓட்டிட்டு போகிறோம். இப்போ நம்ம ரைட் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம், இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும். அந்த மஞ்சள் லைட் என்ன செய்யுது,
பிளிங்க் ஆகி ஏறியுது இல்லைங்களா, அந்த மஞ்சள் லைட். ஸோ அப்படின்னா அது என்ன தெரியப்படுத்துகிற, அந்த கார் ஓட்டுறவர் பின்னாடி வரவங்களுக்கு அல்லது முன்னாடி வரவங்களுக்கு என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்துறாரு. என்ன தெரியப்படுத்துற, நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் ரைட்டில் நான் திரும்ப போகிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா நான் லெஃப்டில் என்ன போகிறேன், நான் திரும்ப போகிறேன். அதனால நீங்கள் என்னடாதீங்க, இந்த நேரத்தில் குறுக்க வந்துடாதீங்கன்னு சொல்லி அந்த சிக்னல்ஸ் மூலமாக, நிறங்கள் மூலமாக அந்த என்ன செய்கிறார், தெரியப்படுத்தும். ஸோ பொதுவாக நாம் பார்க்கும்போது இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே ஒவ்வொரு நிறங்களுக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம பார்க்குறது சிக்னல் போஸ்ட் இருக்கு, டிராஃபிக் சிக்னல் போஸ்ட். அங்கே சிவப்பு லைட் இருந்துச்சுனாக்கா, சிவப்பு லைட், ரெட் லைட்டு அங்கே இருந்துச்சுன்னா என்ன அது தெரியப்படுத்துது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது என்ன செய்யுது, அது தெரியப்படுது. என்ன சொல்லுது, ஸ்டாப், நில் என்று தெரியப்படுது. அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணாதீங்க, ரோடை வந்து கிராஸ் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஆபத்து. ரெட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய நிறங்கள்னா அவருக்கு டேஞ்சரஸ் என்று சொல்லுது. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து என்னங்க டர்ன் பண்ணுறது, திரும்புவது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். அப்புறம் அடுத்து என்னங்க எல்லோ கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, எல்லோ கலர்னா, எல்லோ கலர்ன்னும் போது அது என்ன காட்டுது, அப்சர்வ், கவனி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்கள், அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அந்த நிறம் இப்போ என்ன ஆக போகுது, சிக்னல் மாறப்போகுது, சிவப்புலேருந்து பச்சைக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்க, கவனிங்க, மாற்றத்துக்கு தயாராகுங்க. அடுத்து என்ன செய்யணுன்றது என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்ன செய்தாதுனாக்கா, அது எல்லோ லைட்ஸ் ஆகுது, அங்கே பிளிங்க் ஆகுது. பிரியமான சகோதரர்கள், அப்போ க்ரீன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, க்ரீன் கலர் லைட்டு அங்கே என்ன சொல்ல வருது அங்கே இருக்கிறவங்களுக்குனாக்கா, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ரோடை கிராஸ் பண்ணலாம், உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை அது காட்டுது. ஸோ இப்படி நிறங்கள் நாம் பார்க்குறோம். உலகத்திலேயே நாம் பார்க்கும்போது இப்போ வெள்ளை கொடி காட்டினாங்கன்னா, அது இப்போ யுத்தத்தில் வெள்ளை கொடி காட்டினாங்க அப்படின்னாக்கா, அது என்ன காட்ட வர்றாங்க அங்கே தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, சமாதானம், யுத்தம் வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வரும், சமாதானத்துக்கு வருகிறோம் என்பதை என்ன பண்ணுறாங்க, வெள்ளை கொடியை காட்டி தெரியப்படுத்தலாம். சில நேரங்களில் கருப்பு கொடி என்ன செய்வாங்க, கருப்பு கொடியை வச்சிருப்பாங்க, கருப்பு நிற கொடிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்னு அது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதாவது அது துக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு கூட நம்ம பார்க்குறோம். இப்படி நிறங்கள் பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமான சகோதரர்கள். சரி, ஆனால் நமக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த நிறங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், இப்போது நம்ம பார்க்க, ஒவ்வொரு நிறங்கள் என்னென்ன அடையாளங்களாக இருக்கு, என்ன அர்த்தப்படுத்துகிறது, வாட் இட் மீன்ஸ் ஆர் சிம்பலைஸ் என்றதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். ஏனென்று பார்க்கும்போது பின்னாடி வரக்கூடிய பாடங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அநேக இடங்களில் நம்ம என்ன பண்ண போகிற, நிறங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் குறிப்பாக 4 நிறங்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம பார்த்த ஆசரிப்பு கூடாரம் என்னவா இருக்கு, நம்ம அது ஒரு நிழலாக இருக்கு இல்லைங்களா, ஒரு உண்மையான ஆலயத்துக்கு, உயிருள்ள ஆலயத்துக்கு, ஜீவனுள்ள ஆலயத்துக்கு என்னவா இருக்குது, ஒரு நிழலாக இருக்கிறதாக நாம் பார்க்கும்போது, சரி பிரியமானவர்களே, இது என்னெல்லாம் அது அர்த்தப்படுத்துகிறது. சரி, வெண்மையை நாம் பார்க்கும்போது ஒயிட் கலர்ஸ், இட் சிம்பலைஸ் சின்லெஸ்னஸ், பாவ இன்மையை குறிக்கிறது, பாவம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு நிலைமையை என்ன செய்தது, காண்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லது நீதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு, ரைச்சஸ்னஸ், சின்லெஸ்னஸ் ஆர் பியூரிட்டி இல்லைங்களா பிரியமான சகோதரர்களே. அதை நம்ம சில பேருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, சில பேர் வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சு வந்தாங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம், என்ன வெள்ளியும் ஜொல்லியமா இருக்கிறீங்க, ஆனா இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். அதிகமா யாரு தான் வெண்மை நிறத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்களா, டாக்டர்ஸுங்க ஒயிட் கோட் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கலரை வச்ச அவங்க யார் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சொல்லுவோம். அப்புறம் வேற அதிகமாக நம்ம நாட்டில் யார் யூஸ் பண்ணுறது,
அரசியல்வாதிகள், பொலிட்டிஷியன்ஸ் அதிகமா யூஸ் பண்ற நிறம் வந்து ஒயிட் கலர்ஸ். பெரியமான சகோதர சரியில்ல, மேல மாத்திரம்தான் வெள்ளையா இருக்குது, ஆனா உள்ளங்கள் அதிகமா அசுத்தமாக இருக்குது, கரைகளாக இருக்குது இல்லைங்களா? கொள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு உள்ளமுள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்ல, பொதுவாக வெள்ளை நிறம் எதை காட்டுகிறது என்று பார்க்கும்போது பிரியமான சகோதர சொல்லு, அது பியூரிட்டி, தூய்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. இட் ரெப்ரசன்ட் தி பியூரிட்டி ஆர் ரைச்சஸ்னஸ் ஆர் சின்லெஸ்னஸ். வாசிக்கலாம் வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 19th chapter verse 8 படிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பாத்தீங்களா பிரியமான சகோதரர், அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். பிரியமான சகோதரர், அப்ப இந்த மெல்லிய வஸ்திரம் இல்லைங்களா, ஒயிட் ரைமண்ட்ஸ், இட்ஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் saints. நீதிமான்கள், அதாவது பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ஆம்பரியமான சகோதரர்களே, அகல நாம் பார்க்கும்போது இப்போது நமக்கு நீதி, நம்முடைய நீதி நம்ம எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பிறப்புல இருந்து நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம பாவிகளாக இருக்கிறோம், அநீதிமான்களாக நம்ம இருக்கிறோம். we are all unrighteous people, unrighteous. அப்புறம் நம்மலாம் பாவிகள், சின்னர்ஸ். நம்மளாம் ஆதாமுக்குள் மனித குலம் எல்லாரும் என்ன ஆயிட்டோம், பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த நீதி எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலமா நாம் என்ன இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். we were justified by faith. Romans 5th chapter verse 1. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமன் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்ததினால் நம்ம என்ன இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அகல் அன்புக்குரியவர்களே, இப்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நீதி வந்து நம்முடைய சுயமானது கிடையாது, நாம் சம்பாதித்த நீதி அல்ல. இது இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கப்பெற்ற ஒரு நீதி. இட் வாஸ் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ். ஓகே, அப்போ நமக்கு நீதி எப்போ கிடைக்கும், நம்முடைய நீதி எப்போ கிடைக்கும் என்று பார்க்கும்போது அது நம்முடைய கடந்து வரக்கூடிய காலங்கள். நம்ம உயிர் தள்ளும் போது, மரித்து உயிர் தள்ளும் போது நாம் தேவன் நமக்கு என்ன கொடுப்பார்னா நம்முடைய சுய நீதி நமக்கு கிடைக்கும். அப்போதான் நம்ம ஆக்சுவல் ரைச்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டென்டென்டிவ், ஒரு தற்காலிகமான நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். டென்டென்டிவ் ஜஸ்டிஃபைடு, டென்டென்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன், தற்காலிகமானது. அதுவும் யார் மூலமா கிடைக்கப்பட்டிருக்குனாக்கா, ஆண்டவராகிய இயேசு மூலமாக கிடைக்கப்பட்டது. நம்முடைய நீதி வந்து நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய நீதி எப்போ கிடைக்கும், நமக்கான நீதி எப்போனாக்கா, நாம் உண்மை உள்ளவங்களாக இருந்து ஆண்டவருக்காக நமது ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கும் போது தேவன் நமக்கான நீதியின் வஸ்திரத்தை என்ன செய்வாரு, அது கொடுக்கப்படும். அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் 4-5 வசனங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வாசித்தோம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம்
தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அதான் நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? வஸ்திரன்றது எதை குறித்து பார்த்தோம்? இட் வாஸ் தி ரைச்சஸ்னஸ், லார்ட்ஸ் ரைச்சஸ்னஸ். இட் வாஸ் ரைச்சஸ்னஸ் ஆஃப் செயிண்ட். பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று படிச்சோம் இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கும்போது 5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் இல்லைங்களா? அவருக்கான ஒரு நீதி என்ன செய்யப்படும்? அது கொடுக்கப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுல நம்ம பார்க்கும்போது இந்த வெண்மை நிறம் இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது பியூரிட்டி, பரிசுத்தத்தை அல்லது நீதியை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக நம்ம என்ன செய்யறத நம்ம பார்க்கிறோம். இட் ரெப்ரசன்ட் தி ரைச்சஸ்னஸ் ஆர் பியூரிட்டி, சுத்தத்தை, பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்த நிறத்துக்கு நம்ம கடந்து செல்லும். நெக்ஸ்ட் கலர். அடுத்த நிறம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த நிறம் என்ன நிறம்? நீலம், இளநீலம், ப்ளூ. இங்கிலீஷ் என்ன பண்ணப்பட்டது? நீல கலர் என்று சொல்லப்படும். இப்போ நீலம் பார்க்கும்போது பிரியமானவர்கள், நீலம் நம்ம அதிகமாக எங்கே பார்க்கிறோம்? நீல நிறத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது, வெரி குட், வானத்துல நம்ம பார்க்கிறோம். வானம் என்ன கலர், என்ன நிறத்துல இருக்கு இல்லைங்களா? த ஸ்கை இஸ் த ப்ளூ கலர். வானம் வந்து நீல நிறத்துல இருக்கு. சரி, ஆனா நைட்ல எப்படி இருக்கு? இரவு நேரத்துல வானம் என்ன கலர்ல இருக்கு? டார்க் இல்லைங்களா? கருப்பு நிறத்துல இருக்கு. ஏன் பகல்ல மாத்திரம் அது நீல நிறத்துல இருக்கு? இரவு நேரத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, நிலா இருக்கு. ஆனாலும் அது எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு, டார்க்கா இருக்கு. ஆனா பிரியமானவர்கள, பகல் நேரத்துல ஏன் வானம் நீல நிறத்துல இருக்கு? என்ன ரீசன்? கடல் தண்ணி. என்ன காரணம்னாக்கா, சூரியன் தான் முக்கியம். பகல் நேரத்துல என்ன இருக்குது? சூரிய ஒளிச்சத்தினாலதான் வானம் நமக்கு நீல நிறத்துல தெரியுது. அதோடைய விளக்கு என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய சூரிய ஒளி வந்து நம்ம சமுதிரத்து மேல அடித்து அது ரிஃப்ளெக்ஷன் தான் நாங்க அந்த நீல நிறம் இல்லைங்க. நம்ம பார்க்கும்போது பூமியில 3 பாகம் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 பார்ட், 3 பாகம் பூமியில வந்து தண்ணி தான் இருக்கு இல்லைங்களா? அந்த கடல் நாம் பார்க்கும்போது, அன்பானவர்களே, இந்த கடல் தண்ணீர் மேல இந்த சூரிய ஒளிச்சம் அடிபட்டு அது என்ன ஆகுது? அது எதிரொலிக்குது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பகல் நேரத்துல. அதனால்தான் வானம் வந்து நீல நிறத்துல தெரிகிறது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கலர் சூரியன் இல்லாத நேரங்கள்ல அது என்ன ஆகுது? கருப்பு நிறத்துல அது காணப்படுகிறது. ஸோ இது நமக்கு எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இது உண்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. ஃபெய்த்ஃபுல்னஸ். அதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானத்தை குறித்து சொல்லும் போது, தேவன் வானத்தை வந்து எங்கே ஸ்தாபித்தார் என்று பார்க்கும்போது, அவருடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தார். சங்கீதம் 89:89 verse 2 படிக்கலாம். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றான். உங்களுடைய உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர். சபரியமானவர்களே, வானம் எப்படி நீல நிறத்துல இருக்குதோ அதே போல அது எதை அடையாளப்படுத்துது என்று பார்க்கும்போது, அது உண்மையை அது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதரர்கள். ஸோ இப்போ சூரிய ஒளி என்று பார்க்கும்போது நமக்குள்ள எப்போது விசுவாசம் அல்லது உண்மைத்தனம் எப்போது நமக்குள்ள வெளிப்படுது என்று பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, தேவனுடைய வசனம் நம்ம மேல பிரதிபலிக்கும் போது இல்லைங்களா? இந்த லைட், அதாவது சூரிய ஒளி எதை குறிக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம சூரிய வெளிச்சம் எதை குறிக்குது? ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்குது, சத்தியத்தை குறிக்குது. ஒளி அது இல்லைங்களா? அது என்னவா இருக்குது? லைட். ஆண்டவருடைய வார்த்தை என்னவா இருக்குது? என்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. லைட் அன்டு மை பாத், தை வேர்ட் இஸ் லைட் அன்டு மை பாத். அப்ப அந்த வெளிச்சம் எப்படி சமூகத்தின் மேல அது அடிப்படும் போது, பிரகாசிக்கும் போது, அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அந்த நீல நிறம் வருது இல்லைங்களா? அதே போல பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம்ம மேல பிரதிபலிக்கும் போதுதான், பிரகாசிக்கும் போதுதான் நம்ம என்னவா இருப்போம்? நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வில் பி த ஃபெய்த்ஃபுல். சகல இந்த நீல நிறம் நமக்கு என்ன அது குணலட்சணத்தை காட்டக்கூடியதா இருக்குது, என்ன அடையாளத்தை காட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது உண்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்குது. பிரியமான சகோதரர்கள, சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது வானங்கள் பார்த்தீங்கன்னா, வானம் வந்து மந்தமாக இருக்கு சில நேரங்கள் இல்லைங்களா? வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கு இல்லைங்களா? மழை நேரங்கள், மழை காலத்துல மழை பெய்யும் போது வானம் என்னாகும்? சில நேரங்களில் மந்தமாக காணப்படும். ஆனாலும் வானம் என்ன நிறம்தான்? சில நேரங்கள் அந்த நீல நிறத்தை என்ன செய்யுது இந்த மேகங்கள், சில நேரங்கள் இந்த கார் மேகம் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட்ஸ்ங்க சில நேரங்கள் மறைச்சாலும் அந்த நீல நிறம் எப்பவும் என்னாகாது? மாறவே மாறாது. அதே போல நம்ம வாழ்க்கையில சோதனைகளும், நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும், பரீட்சைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? யாராலும் அழிக்க முடியாது. உண்மையானவங்களுடைய விசுவாசத்தை யாரால என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அவங்க எப்பவுமே என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு உண்மை உள்ளவங்களாக இருப்பார். சாதாரண சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில கூட அப்படி நடக்கும். பிரியமான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய, தேவன் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களையும் சோதனைகளை பரீட்சைகளை தேவன் அனுமதிக்கும் போது அதன் மூலமாக என்ன வெளிப்படும் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் நம்முடைய உண்மைத்தனம் என்னாகும்? வெளிப்படும். அதாவது சோதனை வரும்போதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பரீட்சைகள் சோதனைகள் வரும்போதுதான் நம்ம யாருன்னு என்னாகும்? வெளிப்படும். உண்மை உள்ளவர்கள் எப்பவுமே என்னவா இருப்பாங்க? எந்த நேரத்திலுமே தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார்கள். ஆனா பரீட்சை என்ன செய்ய அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யார் என்பதை என்ன செஞ்சிடும்? காட்டு. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது இதுதான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கினி வந்து பரிசோதிக்கும் போது நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த ஒரு வருஷத்தை வாசித்து போல வாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 11ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 11 to 15 படிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம் மற்றும் புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். பார்த்தீங்களா பிரியமான சகோதரர்களே, அதான் ஆண்டவங்க சொல்றாரு, அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் இல்லைங்களா? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் கட்டுறாங்க சிலரு. சில பேர் மரம், புல், வைகோல் ஆகிய இவைகளை கட்டினா நம்முடைய வேலைப்பாடு வெளியாகும். யார் என்னென்ன கட்டி இருக்கிறாங்க அப்படின்னாகும் வெளிப்படும். எப்படின்னாக்கா அவங்க கட்டுந்து பொண்ணா, வெள்ளியா, இல்ல என்னங்க மரமா, புல்லான்னு தெரிஞ்சது. அக்னி என்ன செஞ்சிடும்? அக்னி வந்து பிரியமான சகோதரர் சொல்லு கோல்டு, சில்வர், அப்புறம் இந்த பிரஷியஸ் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா? விலையேற பெற்ற கல். இதனால அக்னிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா மரம், புல், வைகோலுக்கு என்னங்க? மரம், புல், வைகோல் அக்னி என்ன செஞ்சிடும்? டிஸ்ட்ராய் பண்ணிடும், அழித்து போட்டுரும். அதுக்கு ஆபத்து. அதான் சொல்றாரு, எப்பவுமே உண்மை உள்ளவர்கள் எந்த காலத்திலும் எந்த சோதனைகள் வந்தாலும் அவங்களை என்ன செய்ய, சோதனைகள், இந்த பரீட்சைகள் அவங்களை என்ன பண்ணாது? அவங்கள சேதப்படுத்தாது, அவங்கள சுத்தப்படுத்தும். இன்னும் அதிகமா என்ன பண்ணும்? இன்னும் அதிகமா பியூரிஃபை பண்ணுமே ஒழிய அவன விசுவாசத்தை அது என்ன பண்ணாது? அழிக்காது. அந்த அக்னின்றது பரீட்சைகள், சோதனைகள். ஆனா பிரியமான சகோதரர்களே, யாரெல்லாம் சும்மா பேருக்கு மாத்திரம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன ஆயிடும்? இந்த அக்னின்ற சோதனை அவங்கள அந்த விசுவாசத்தை அழிச்சிடும்.
அது வானத்துடைய நிறம் எப்பவுமே என்னாகாது, எப்பவுமே மாறாது. சில நேரங்கள் வந்து மேகம் வந்தாலும் சரி, கார் மேகம் வந்து அந்த நீல நிறத்தை மூடினாலும் அது கடந்து போக பிறகு, அது போன பிறகு அது என்னவாத்தான் இருக்கும், அது நீல நிறமாவே இருக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, எப்பொழுதுமே அவங்க மாற மாட்டாங்க. உண்மையை வெளிப்படுத்தும், உண்மை உள்ளவங்க என்பதை நிரூபிப்பார்கள் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் வந்து இந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அதான் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கலாம். ரெவலேஷன் 10th 2nd சாப்டர் verse 10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, என்ன சொல்றாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தர. பி ஃபெய்த்ஃபுல் அன்டு டெத். சாகும் வரை உண்மையாயிரு, உனக்கு என்ன கொடுப்பாரா, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ப்ளூ, இந்த நீல நிறம் நமக்கு எதை காட்டுகிறது என்று பார்க்கும்போது இது உண்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக, ரெப்ரசன்ட் தி ஃபெய்த்ஃபுல்னஸ், இல்லைங்களா, ஃபெய்த்ஃபுல்னஸை குறிக்குது. அடுத்த நிறம் பார்க்கலாம் பெரியமான, நெக்ஸ்ட் கலர். அடுத்த நிறம் பார்க்கும்போது ஆங்கிலத்துல வந்து இது ஸ்கார்லெட் என்று சொல்லப்படும், இங்கிலீஷ்ல ஸ்கார்லெட், இல்லைங்களா, தமிழ்ல வந்து சிவப்பு, சிவப்பு, ரெட். ஆக்சுவலி இதுக்கு ரெட்ன்னு சொல்லாம இந்த நிறத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஸ்கார்லெட் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஏன் ஸ்கார்லெட் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, இந்த சிவப்பு நிறத்தை வந்து அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள், அந்த அரபு நாடுகளை சார்ந்தவங்க வந்து இந்த சிவப்பு நிறத்தை எப்படி தயாரிப்பாங்க, தங்களுடைய ஆடைகளுக்கு மற்றும் மற்ற கலர்ஸுங்களுக்கு, அதாவது அவங்களுடைய கார்மெண்ட்ஸுக்கு, அவங்க அணிகிற துணிகளுக்கு நிறம் பூசுவதற்கு இந்த ரெட் கலர் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, அது ஒரு புழுலேருந்து எடுக்கக்கூடியது. அந்த புழுவுடைய பெயர் தான் நாங்கள் ஸ்கார்லெட். ஸ்கார்லெட்ன்றது அந்த புழுவுடைய பெயர். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லப்பட்டிருக்குது, கிரிம்சன், கிரிம்சன் வூம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த புழுவை என்ன செய்வாங்கன்னு பார்த்தபோது பிரியமானவர்களே, இந்த புழுக்களை அங்கே எடுத்துக்கொண்டு வந்து உலக்கையில் போட்டு என்ன செய்வாங்க, அதை நசுக்குவாங்க. அதை நசுக்கி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை தான் நிறமாக பயன்படுத்தும். இந்த ரத்தம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம மனுஷ ரத்தத்தை போலவும் மிருக ரத்தத்தை போல இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலருக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. நிறம் நம்ம சாயல் பூசுறோம் இல்லைங்களா, நம்ம ட்ரெஸ்ஸு கார்மெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கலர் போடுறோம். ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறது, கலர், சில கலர்ஸுங்க பிடிச்சிக்குது, சில கலர்ஸுங்கன்னா அது கலர் போயிடல, நிறம் போயிடுது இல்லைங்களா. பிரியமானவர்களே, இது வந்து வஸ்திரங்களுக்கு உறுதியாக பிடிச்சிக்கும். அதனாலதான் இந்த புழுக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல நிறத்துக்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். இது நசுக்கப்பட்டு இது அங்கிருந்து என்னங்க, அது அந்த தண்ணியிலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு என்ன செய்வாங்க, இதை போட்டு உலக்கையில போட்டு அதை நசுக்கி அந்த ரத்தத்தை பிழிஞ்சு எடுப்பாங்க. அதுதான் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. இது வந்து ஒரு ஊம். இதை சங்கீதக்காரன் வந்து 22வது சங்கீதம் 6வது வசனத்தை சொல்லும் போது தன்னுடைய கஷ்டத்தை வந்து எப்படி ஒப்பிட்டு பேசுறார். ஆக்சுவலி இது கர்த்தராகிய இயேசுக்குரிய ஒரு வசனம். இந்த வசனம் வந்து யாருக்கு பொருத்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுக்கு. சாம் 22 வந்து இயேசுவை பற்றிய, இயேசுக்கான அந்த சிலுவையில் ஆனவர் அந்த கஷ்டத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல 22:6 வாசிக்கும் போது அங்க சொல்ற இந்த வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22:6, சாம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும்
ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, இங்கே தாவீது தன்னுடைய சங்கீதத்துல இங்கே பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா, நானும் ஒரு புழு என்று சொல்றார். எந்த புழுவை பத்தி பேசுறாரு? ஏன் தன்னை புழுன்னு சொல்றார்? நானும் ஒரு புழுன்னு சொல்லி எதை குறிச்சு பேசுறார் இப்போ இங்கே சங்கீதக்காரன் என்று பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, இது அந்த காலத்துல அந்த புழுவை என்ன செய்வாங்க? நசுக்கி அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்கனாக்கா நிறங்களுக்கு பயன்படுது. அதான் கம்பேர் பண்ணி பேசுறார் தாவீது. தாவீதுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்திருக்கு. ஆனா இது ஆப்டா யாருக்கு பொருத்தமானதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவுக்கு. இயேசுவை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புழுவை போல, இந்த ஸ்கார்லெட் புழுவை நசுக்குவது போலவே ஆண்டவர் இயேசுவை என்ன செஞ்சாங்க? அவரும் நசுக்கப்பட்டார். அவருக்கு வந்த அந்த பாடுகள், நீங்க சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுடைய அந்த பாடுகள் முக்கியமாக என்னங்க, சிலுவையில அவர் பட்ட அந்த கடைசி நேரத்துல அந்த கெத்செமனில இருந்து இல்லைங்களா, அவர் சிலுவையில ஜீவன் விடும் மட்டும் அந்த அந்த நேரத்தில் அவர் பட்டதான அந்த கஷ்டங்கள், மகா துயரங்கள், அதெல்லாம் அதனாங்க அது பாருங்கன்னா பிரியமான சகோதரர்கள், அவருக்கு கெத்செமனில இருந்து ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், அந்த சஃபரிங்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நாங்க கோரமான ஒரு பாடுகள், கோரமான ஒரு மரணம் தான் கர்த்தராகிய இயேசு கொடுக்கப்பட்டது. அதுதான் அவர் ஒரு புழுவை போல நசுக்கப்பட்டார். எங்கிருந்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த கெத்செமனிலிருந்து அவர் கைது செய்து அவரை கொண்டு போன இடங்கள் எல்லாம் அவருக்கு பல தரப்பட்ட அவமானங்கள், மன ரீதியான ஒரு பாடுகள், மென்டலி சஃபரிங்ஸ் இல்லைங்களா. அவருக்கு என்ன செஞ்சாங்க? அவர் முகத்துல துப்பி, கன்னத்துல அடிச்சு, அவரை நிந்தனையான வார்த்தைகளை பேசி, நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு எல்லாம் போன இடமெல்லாம் அவருக்கு என்னங்க, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவர் நிந்திச்சு அந்த மென்டல் அந்த சஃபரிங் இருக்குதுங்களா, அந்த மன ரீதியான அந்த கஷ்டங்கள் இல்லைங்களா பிரியமானவர்கள் தான் சங்கீதம் 22 அவர் ரொம்ப அழகா அங்க எழுதுறார். சங்கீதம் 22 தேவனும் அவருக்கு என்ன பண்ணல, அவருக்கு தேவனும் தேவனாலும் அவர் கைவிடப்பட்டார் இல்லைங்களா. அதான் ஆண்டவர் சொல்ற, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இரவில கூப்பிடுகிற நீர் செவி கொடு, பகல்ல கூப்பிடுறேன் என்னல்ல மறு உத்தரவு இல்லை இல்லைங்களா. அதனால பார்க்கும்போது சொல்றாரு இல்லைங்களா பிரியமானவர்களே, நான் என்ன ஆயிட்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், காளைகள் என்னங்க என்னை சூழ்ந்து கொண்டது, நாய்கள் என்னை வளைந்து கொண்டது, என் கைகள் கால்கள் என்ன உருவ குத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லி அவருடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டதான ஒரு சங்கீதம் தான் 22வது சங்கீதம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ள சீட்டு போட்டாங்க, பங்கிட்டு கொண்டார்கள், அவர் அவமானப்படுத்தினாங்க இல்லைங்களா. அவரை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரை நிர்வாணத்தோடு கூட அவரை சிலுவில் அறைந்ததான அந்த சம்பவங்கள் எல்லாமே பிரியமானவர்களே என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த புழுவை என்ன செய்வாங்க, உரலில போட்டு அதை நசுக்கிற மாதிரி கர்த்தராகிய இயேசுவை நசுக்கி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நிறம் தான் இந்த ரெட். அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கணும் பிரியமான சகோதரர்களே, இந்த சிவப்பு நிறம் கர்த்தராகிய இயேசுடைய அந்த சாக்ரிஃபைஸ், அவருடைய பலியை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. என்ன பலி விசேஷமாக பார்க்கும்போது அவருடைய ரான்சம் சாக்ரிஃபைஸ், அதாவது மனிதனுக்காக ஆதாமுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த மரணம், அது வெறும் மரணம் மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, பாடுகள் கலந்த மரணம். இதுதான் மெயினா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆதாமுக்காக அவர் மரிக்கிறதுன்னா வெறும் ஜீவனை மாத்திரம் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருந்தா போதும். இந்த மாதிரி அவமானம், நிந்தனைகள், அவமானங்கள் இல்லைங்களா, அடிகள், அப்புறம் கோரமான சிலுவை மரணத்தை அவர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆதாமுக்காக ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுனாக்கா, ஆனா தேவன் அவர் என்ன செஞ்சிட்டார், அவரை போட்டு நெருக்கின எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, அவருக்கும் அது என்ன வந்துச்சு, அவருடைய விசுவாசத்துக்கான ஒரு பரீட்சை இல்லைங்களா. அதுதான் நாம் பார்க்கும்போது நம்ம ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம், தேவன் அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். அங்கே நாம் பார்க்கும்போது 53வது
அதிகாரம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பாடுகள் பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. எப்படி இருந்தார் ஆண்டவர்னாக்கா, வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். மயிர் கத்தரிக்கவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்களேன் அந்த வசனங்கள். நம்ம 53 ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53 verse 5 and 6 படிக்கலாம் பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, இதான் அவர் பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ். என்னங்க இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, இதுதான் நாங்க அவர் பண்ண ஒரு பலி. தன்னை என்ன செஞ்சாரு? பலியாக ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒரு புழுவை நசுக்குவது போல தேவன் அவர் என்ன செஞ்சாரு? மனுஷர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். இரக்கமற்ற மனுஷர்கிட்ட அவர் ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுது, அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை நெருக்கி போட்டாங்க. 10வது வருஷத்தை வாசிங்க, 10th வருஷத்துல. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இது அதாவது கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த சஃபரிங்ஸ் இல்லைங்களா, அந்த பாடுகள் எப்படி அந்த புழு நசுக்கப்படுதோ பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவர் இயேசுவை என்ன செஞ்சாங்க? அவர் புழுவை போல நசுக்கப்பட்டார். அது சங்கீதம் 22:6 வாசித்தோம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல அப்படின்னா என்ன பிரியமானவர்களே, இயேசுவை ஒரு மனிதனாக அவங்க என்ன செய்யல, அவங்க நடத்தல. ஒரு மனிதனை நடத்தது போல நடத்தல இல்லைங்களா பிரியமானவர்களே. யாரு எப்படி நடத்தினாங்களா? அவரை புழுக்கு யாராவது இரக்கம் காட்டுவாங்களா? பாரு, இப்ப ரோட்ல ஒரு மனுஷன் அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு விழுந்துட்டார் அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க? எல்லாரும் ஓடி வந்து அவருக்கு தண்ணி கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்ப்போம். அதே ஒரு புழுவை ஏதோ ஒரு வண்டி ஏத்திட்டு போயிடுச்சுன்னு யாராவது மைண்ட் பண்ணுவோமா? ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவோமா? ஒரு புழு என்ன இருக்குது இங்க? அந்த மாதிரி அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் என்ன பண்ணாரு? அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அது 3வது வருஷத்தை வாசிக்கலாம் பாருங்க. அதுல சொல்லுது, 3rd verse படிங்க சிஸ்டர். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பிரியமானவர்களே, இதான் ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லைங்களா அன்பார்? என்ன சொல்ற? அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் இல்லைங்களா பிரியமானவர்களே. எல்லாரும் அவர் என்ன பண்ணிட்டாங்க? புறக்கணிச்சுட்டாங்க. சிலுவையில் அறியும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். பரபாஸ் வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டான். இயேசு புறக்கணிச்சுட்டு பரபாசை அவர்கள் அவங்க தெரிவு செய்தார்கள். அப்புறம் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். யாருமே அவருக்கு என்ன செய்யல? இரக்கம் காட்டல. பிரியமான சகோதரர்களே, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். எப்படி ஒரு புழுவை யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, எண்ணுவோம் அத. அந்த மாதிரி தான் கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் எண்ணார். அதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. பைபிள பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ரெட் என்று யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஸ்கார்லெட் என்று யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கார்லெட் என்று நம்ம வெளியில சொன்னாக்க யாருக்கும் புரியாது. பிப்ளிக்கலா நம்ம பார்த்தா தான் தெரியுது. இது பிப்ளிக்கல் வேர்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா, ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்கனாக்கா ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சிவப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் என்று யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் ஸ்கார்லெட்ன்றது? இது ஒரு புழு பிரியமானவர்களே. இதுதான் இந்த ஸ்கார்லெட் புழு. இந்த புழுவை அந்த காலங்கள்ல நிறத்தை எடுப்பதற்கு, அதிலிருந்து அது ரத்தத்தை நிறத்துக்கு பயன்படுத்துவாங்க அன்பானவர். இந்த ரத்தம் வந்து வித்தியாசமானதா இருக்கும். மனித ரத்தத்துக்கும் மிருக ரத்தத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கலருக்கு நல்ல சூட்டபிளான ஒரு நிறமா இருக்கிறதுனால தான் அந்த காலத்தை இதை
பயன்படுத்தினாரு. இது யாருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குன்னா இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. ஆகல இந்த சிவப்பு நிறம் கர்த்தராகிய இயேசுவுடைய பலியை குறிக்குது. த ransom சாக்ரிஃபைஸ் குறிக்குது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் இந்த பாடுகள் இல்லை. அவரோடு கூட நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரு பங்கு இருக்கு. நாமும் கூட நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நீங்களும் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இயேசுவை போல நாமும் கூட என்ன செய்யணுமா? சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலி கொடுக்கணும். அந்த பைபிள் நிறைய இடங்கள்ல நம்ம எப்படி அழைக்கப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, சங்கீதம் 50:5 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்ல தெரியுங்களா? சங்கீதம் 50:5, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் எண்ணத்தில் கூட்டம். இல்லைங்களா? அதாவது கேதர் மை செயின்ட் ஹேவ் மேட் கவர்னன்ட் வித் த சாக்ரிஃபைஸ். பலியினால் உடன்படிக்கை. என்ன பலி தான் அதை நான் பார்க்குறேன் அன்பானவர்களே. ரோமர் 12:1 சொல்லுது ஜீவ பலி. கிறிஸ்துவுக்காக பாடுகள், நீதி நிமித்தமாக பாடுகள், சத்தியத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள். அதனால நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு. பிலிப்பியர் 1 வசனம் வாசிக்கலாம். 29வது வசனத்தை வாசிக்கும். Philippians 1st chapter verse 29. Philippians 1st chapter verse 29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவசிக்கிறதற்கு மாத்திரமல்லாமல் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பாருங்க அன்பானவர்களே, வெறும் கிறிஸ்து நிமித்தத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் விசுவாசிக்கிற, இயேசு விசுவாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே. இயேசுக்காக பாடுகள். பிரியமானவர்களே, இப்போது நமக்கு பாடுகள் தான் இல்லைங்களா? இப்ப நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போது நமக்கு பாடுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இயேசுகிட்ட வந்தா நமக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா பாடுகள் இருக்கும். பாடுகள் இல்லைன்னா தான் என்னங்க நம்ம ட்ராக்ல இருக்கிறோமான்றது டவுட். நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா என்பது சந்தேகம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு பாடுகள் இருந்தே இருக்கும். எப்படிப்பட்ட பாடுகள்னா அதான் பிரியமான ஆண்டவர் சொல்றாரு இல்ல, முகாந்தரம் இல்லாத பாடுகள். முகாந்தரம் இல்லாமல் என்னை ரீசன் இருக்காது இல்லைங்களா? நியாயமான காரணமே இருக்காது. ஆனா நம்மள என்ன செய்வாங்க? நம்மளை பகைப்பார்கள். அநீதியாக என்னப்பட நம்ம கஷ்டப்படுவோம் பிரியமானவர்களே. அநீதியாக நடத்தப்படுவோம். அதெல்லாம் என்னன்னாக்கா இதெல்லாமே நமக்கு வரக்கூடியதான பாடுகள். அதான் சிவப்பு நிறம் நமக்கு குறிக்குது அன்புக்குரிய சகோதர சரிகளே. சரி, அடுத்து நம்ம போகலாம். அடுத்த நிறத்துக்கு போகலாம். பைபிள ஆசரிப்பு கூடத்துல பயன்படுத்தப்பட்ட நெக்ஸ்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தாம்பரம், பர்பிள் இல்லைங்களா? ரத்தாம்பரம். சரி, ரத்தாம்பரம் எதை குறிக்கிறது? என்ன நிறம் பார்த்தீங்கன்னா, ரத்தாம்பரம் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த ஒரு நிறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் கலர் கிடையாது. இது இது மிக்சிங் கலர். இது ரெண்டு நிறங்களை கலக்கும் போது வரக்கூடிய ஒரு நிறம் தான் இந்த பர்பிள். எந்த ரெண்டு நிறங்கள் என்றால் சிவப்பு நிறத்தையும் ப்ளூ நீல நிறத்தை இல்லைங்களா? மிக்சிங் ஆஃப் பர்பிள் அண்ட் ஸ்கார்லெட் ரெண்டுத்தையும் கலக்கும் போது பிரியமானவர்களே நமக்கு வரக்கூடிய நிறம் தான் இந்த ரத்தாம்பரம். இந்த நிறம் கொண்ட ட்ரெஸ் ஆடைகளை அந்த காலத்துல பொதுமக்கள் யாருமே பயன்படுத்த முடியாது. இந்த நிறங்கள் யார் தான் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னாக்கா ஒன்லி த ராயல் ஃபேமிலிஸ், அதாவது ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள். பணக்காரர்கள் தான் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. இந்த நிறம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. பொதுமக்கள், ஏழைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த கலரை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கலருக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுது. யாரெல்லாம் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு என்ன இருக்காது? ஒரு வேல்யூ இருக்காது. இது வெறும் ராஜாக்கள் மாற்றம் தான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நிறத்தை அந்த காலங்கள்ல ராஜாக்களும் அப்புறம் பெரிய பணக்காரர்கள் மாத்திரம் பயன்படுத்துவாங்க. பைபிள கூட ஆண்டவர் இயேசு இந்த நிறத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு ஒரு உவமையில இல்லைங்களா? ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும்போது
ஐஸ்வர்யவான் லாசரஸுடைய ஒரு உவமையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் என்ன வஸ்திரம் போட்டிருந்தாருனாக்கா அவர் ரத்தாம்பரம். ஆண்டவர் பாருங்க ஏன் குறிப்பிட்டு அங்க ரத்தாம்பரம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உயர்தரமான ஒரு குடும்பம், உயர்தரமான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள், ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க தான் இத யூஸ் பண்ணும். சமுதாயத்துல, பணத்துல, எல்லாத்துலயுமே உயர்தரமானவங்க தான் இதை பயன்படுத்தணும். கீழ்த்தரமானவங்க இல்லைங்களா, சாதாரணமானவங்களாம் இதை பயன்படுத்துவதற்கு அந்த காலங்கள்ல தடை பண்ணப்பட்டிருந்தது. விசேஷமாக இது யார் தான் பயன்படுத்துவார்கள் என்றால் கிங்ஸ், ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடியவங்க. அதனால் அன்பானவர்களே, இந்த நிறம் ஏன் தேவன் வந்தால் நம்ம பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாத தேவன் இந்த பர்டிகுலர் இந்த நிறங்கள் தான் என்ன பண்ணிக்கிறாரு? தேவன் யூஸ் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா. எல்லா கலரை கொண்டு வர சொன்னாரா இஸ்ரேல் மக்களுக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு வெறும் இந்த 4 நிறங்கள் தான் கொண்டு வர சொன்னார் இல்லைங்களா. அந்த 4 நிறங்கள் கொண்ட அந்த நூல்கள், த்ரெட்ஸ். அதனால எல்லா கலர் எடுத்துவாங்க, கருப்பு கலர் எடுத்துனுவாங்க, மஞ்சள் கலர் எடுத்துனுவாங்க, இப்படி என்ன பண்ணலாம் ஆண்டவர் குறிப்பிட சொல்ல. இந்த 4 நிறங்கள் மாத்திரம் ஏன் தேவன் குறிப்பா சொல்லியிருக்கிறாருன்னா, அதுல என்ன இருக்கு? தேவனுடைய தெய்வீக சத்தியங்கள், திட்டங்கள் இருக்குனாலதான் தேவன் பர்டிகுலரா அதை சூஸ் பண்ணியிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, நாம் பார்த்த இது ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. அதனால இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இது ராஜரீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. ராயல்டி எதை குறிக்குது? ராஜரீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். ஆம்பரியமான சகோதரர்களே, பைபிள்ல நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, இல்லைங்களா அன்பானவர்களே. இப்ப நம்ம கிறிஸ்துக்காக நம்ம பாடுபட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதனால நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லைங்களா, அநேகர் கேட்குவாங்க இல்லைங்களா. இயேசுடைய சீஷர்களும் கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டார் இல்லைங்களா. யாருங்க கேட்டது? பேதுரு கேட்டார். அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்னங்க இயேசுவை பின்பற்றி இருக்கிறான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருங்க? வாசிக்கலாம் வாங்க அந்த வசனத்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். Matthew 19 chapter verse 27 and 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு பிரியமானவர்களே படிங்க சிஸ்டர். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிம்மாசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, இயேசு பின்பற்றுவதனால, பாடுபடுவதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு என்ன கிடைக்கும்? ராஜரீகம் நமக்கு கிடைக்கும். வில் ரூல் வித் கிரைஸ்ட் இல்லைங்களா. இயேசுவோடு கூட 1000 வருடம் அரசாள் இல்லைங்களா. அன்பானவர்களே, இந்த பூமியில ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா நமக்கு சாத்தியமா? நம்ம இப்போ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? நீங்க யாராவது ஆக முடியுமா? கனவுல கூட காண முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப உயரத்துல இருக்கு இல்லைங்களா. அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை போய் பிடிக்கணும்னா அது ரொம்ப உயரத்துல இருக்கு, நமக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, உலகத்தையும் ஆளக்கூடிய ராஜாக்களாக தேவன் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. எவ்வளவு வருஷம் ஆட்சி செய்யணும்? 1000 வருஷம் இயேசுவோடு ஆட்சி செய்யலாம். 1000 years. இப்ப இருக்கிறவங்க எவ்வளவு வருஷம் ஆட்சி செய்வாரு? இப்ப இருக்கிற நம்ம பிரதமர் இல்லைங்களா, எவ்வளவு வருஷம் செய்வார்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு இப்போ இல்லைங்களா. 10 years கவர் ஆக போகுது. இன்னொரு 500 வருஷம் செய்வாரா? இல்ல இன்னொரு 100 வருஷம் செய்வாரா? இம்பாசிபிள்
இல்லைங்களா? மிஞ்சி போனா ஒரு 70 வயசு வரைக்கும் 70-80 வயசு கடந்து போக முடியாது. பிரியமான 1000 கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. நாட் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர், ஆஸ் எ கிங். யார் மாதிரி? ராஜா. ராஜான்னு தெரியுங்களா பிரியமான? அவர் வச்சதுதான் சட்டம். ராஜாக்கு பவர் இருக்கு இல்லைங்களா? நான் பார்த்துக்கிறேன் பைபிள்ல. ராஜா ஒரு கனவுக்கு அர்த்தம் சொல்லலன்றதுக்காக அவர் பார்த்த கனவுக்கு விளக்கம் கொடுக்கல, அவர் பார்த்த கனவு என்னான்னு சொல்லலன்றதுக்காக என்ன பண்ணாரு? எல்லாரையும் வெட்டி போட சொல்லிட்டார். இது என்ன நியாயம் பார்த்தீங்களா? அவர் பார்த்த கனவை யாராலும் சொல்லலன்றதுக்காக அப்படி அதான் பவர் ஆஃப் கிங். ராஜாவுடைய ஒரு என்னங்க வல்லமை என்ன அப்படின்னு கேட்டனா, அவர் யாரை வேணாலும் உயிரிட வைக்கலாம், யாரை வேணாலும் சாகடிக்கலாம். யாரும் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்பாங்களா? கேட்டாங்களா? யாருன்னா நேபுகாத்நேச்சரை கேட்டாங்களா? ஏன் ராஜாவே நீ எல்லாம் ஞானிகளை கொலை பண்ண சொல்ற, எப்படி பண்ணலான்னு யாருன்னா கேட்டாங்களா? யாரும் கேட்க. அதான் ராஜாவுடைய வல்லமை. பிரியமான சகோதரர்களே, அதில் அன்பான சகோதரர்கள, இப்போ நம்ம பாடுகள் பட்டோம் இல்லைங்களா? இப்போ பாடுகள் நம்ம பண்ணணும். நீ ரெட் என்ன பார்த்தோம்? சாக்ரிஃபைஸ், அதாவது அவரோடு கூட பாடுகள். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பானவர்களே, அவரோடு கூட ஆளுகை கிடைக்கும். வில் ரூல் வித் கிரைஸ்ட். அதில் நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 2:9 நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? என்னங்க அது? வெரி குட். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நம்ம யாரு? எந்த ஜாதி? யார் நம்ம? எந்த ஜாதி நம்ம? சரிங்களா? பிரியமானவர்கள், இங்க ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, ஹோலி நேஷன். யாராவது உங்களை கேட்டா நீங்க எந்த ஜாதி, நீங்க பிராமணா இல்ல எந்த ஜாதி நம்மள கேட்டாங்கன்னாக்கா நம்ம என்ன சொன்ன தெரியுங்களா? வாசிங்களா? 1 பேதுரு 2:9, 1 பீட்டர் 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே? நீங்களோ ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளவரத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood. You are the royal priesthood, chosen generation, holy nation, peculiar people. இல்லைங்களா? பரிசுத்த ஜாதி. அதனால யாராவது கேட்டா நீங்க எஸ்சியா எஸ்டியான்னு கேட்டா என்ன சொல்ல? நாங்க எஸ்சியும் கிடையாது, எஸ்டியும் கிடையாது, நாங்க பரிசுத்த ஜாதி. பிரியமான சகோதரர்களே, தேவன் நம்மள அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். அதாங்க இந்த பர்பிள் எப்படி வராங்க? பர்பிள் ஒரே கலர்ல வராது, 2 மிக்ஸ் ஆகணும். 2 என்ன ஆகணும்? 2 கலக்கப்படணும். என்ன கலக்கப்படணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரியமானே, ப்ளூ அண்ட் ஸ்கார்லெட் 2 என்ன ஆகணும்? 2 மிக்ஸ் ஆகணும். ப்ளூ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளூ விசுவாசம் அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ்னா உண்மை. ரெட் பலி, சாக்ரிஃபைஸ். சபரியமானவர்களே, நம்ம நம்மளை பலி கொடுத்து தேவனுக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார். உண்மையாக இருக்கணும். பலி கொடுத்துட்டோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இந்த சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டோம். we were given as a living sacrifice. ஆனா நம்ம என்ன இப்போ ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ஃபெய்த்ஃபுல்னா we have to walk. தினந்தோறும் நம்முடைய நேரம், நம்முடைய பலம், நம்முடைய பணம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய ஞானம் எல்லாவற்றையும் தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணும் இல்லைங்களா? அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதை எனக்காக பயன்படுத்தாம, என்னுடைய டைமை எனக்காக யூஸ் பண்ணாம என்ன செய்யணும்? தேவனுக்காக யூஸ் பண்ணும். என்னுடைய பணத்தை நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய சுகபோகத்துக்காக, லக்ஸுரியாக்காக யூஸ் பண்ணாம, என்னுடைய மணி இருக்கு இல்லைங்களா பேங்க்ல, அது யாருக்காக பயன்படுத்தணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். என்னுடைய அறிவு இருக்கு இல்லைங்களா, நாலேஜ் இருக்கு இல்லைங்களா என்கிட்ட,
இதுதானங்க. இதை என் அறிவை நான் பயன்படுத்தி என் சந்தோஷத்துக்காக நான் தேடாம, அது என்ன சொன்ன, என் சந்தோஷங்களை நான் வெறுத்து இந்த அறிவு அவருக்காக பயன்படுத்தணும். எனக்கு இருக்கிற பலம், சரீர பலம் இருக்கிறீங்களா, என்ன செய்யலாம்? இதை கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். இந்த சரீரத்தை கொண்டு ஊழியம் செய்யலாம். அந்த பாடி, நம்ம ஹெல்த் நல்லா பாடி ஹெல்த்தா இருக்குது. எனக்கு நாணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என்கிட்ட என்ன இருக்குது? நல்ல ஹெல்த் இருக்குது, நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கு. இந்த உடல் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்துவது தான் ஃபெய்த்ஃபுல்னஸ். இதுதான் நம்ம இந்த பாடியை லிவிங் சாக்ரிஃபைஸ் என்னன்னாக்கா பிரியமானே, இந்த தேகத்தை உங்களுக்கு தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுங்கனாக்கா, இந்த சரீரத்துல நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பலம் நம்முடைய ஞானம் எல்லாவற்றையும் தேவனுக்காக நாம் பயன்படுத்தணும்னாக்கா, அதான் பேரு சொன்னாரு, எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றணும். பயன்படுத்தணும் அப்படின்னா தான் இந்த ப்ளூ ரெண்டுமே இருக்கணும். பலியாக ஒப்பு கொடுத்துட்டு அதை தொடர்ந்து தினந்தோறும், அதான் பிரியமான சொல்றாரு, போல் சொல்றாரு, நம்ம அனுதினமும் சாகுறேன்றார் போல். நைன்கிறாரா? ஐ டை எவ்ரிடே. தினந்தோறும் சாகிறார். தினந்தோறும் எப்படி சாகிறாருனாக்க பிரியமானவர்களே, தினந்தோறும் தன்னுடைய ஆசைகளை, இல்லைங்களா, நம்முடைய ஆசைகளை நம்முடைய வெறுத்து தேவனுக்காக நம்ம அதை அர்ப்பணிப்பது தான் டெய்லி சாக்ரிஃபைஸ். வாசிக்கலாம் பாருங்க வசனத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 15 chapter verse 31. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். என்ன சொல்ல? அனுதினமும் சாகிறேன். டெய்லி சாகுறோமா? சில நேரம் சொல்லுவோமே, நானே செத்துனுங்கிறேன். எப்ப சொல்ல அந்த வார்த்தைய? நானே செத்துனுங்கிறேன், நீ வேற இதுல. எப்ப சொல்லுவான்? நம்ம கஷ்டப்பட்டுக்கும் போது. நம்ம கஷ்டப்பட்டுக்கும் இந்த வார்த்தை சொல்லுங்க, நான் சாகுறேன். நான் தினம் தினம் சொல்ற போலீங்க, நான் அனுதினமும் சாகுறேன். ஆனா எனக்காக அல்ல, யாருக்காக? கிறிஸ்துக்காக, தேவனுக்காக, சத்தியத்துக்காக. அதான் பிரியமானவர்களே, டெய்லி சாக்ரிஃபைஸ். இது ஒரு நாள் 2 நாள்ல, இல்லைங்களா, சாகும் வரை நம்ம பலியாக ஒப்பு கொடுத்தால் தேவன் நமக்கு என்ன கொடுப்பாருன்னு பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, நமக்கு ராஜரிகத்தை கொடுப்பார். நம்மளை மோசம் பண்ண மாட்டாரு, நம்மளை ஏமாத்த மாட்டாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்க மாட்டாரு. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண மாட்டாரு? தன்னை மறுதலிக்க மாட்டார். தன்னை மறுதலிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்றது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு சொல்ல மாட்டார். பிரியமான, நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தா அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? ராஜரீகத்தை தருவாரு. ஆண்டவர் இயேசு எப்படி உயர்த்தினாரோ அவரோடு கூட நம்மையும் தேவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அந்த கலர் தாங்க இந்த பர்பிள் கலர். அதான் இங்க நம்ம ஜியாமெட்ரிக்கலா நம்ம பார்க்கும்போது நம்முடைய சகோதரர் இது நமக்கு எப்படி விளக்குறாருனாக்கா, அவர் ட்ரையாங்கிள் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்றார். ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, 3 கோணங்கள் இருக்கு. பேஸ்ல 2 ஆங்கிள் இருக்குது இல்லைங்களா, பேஸ்ல, அதாவது தரை நாட்டுல பேஸ்ல 2 இருக்குது. அப்புறம் அதோட டாப்ல ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப்பு. சரி, இந்த கலர்ஸ் இங்க ஃபிக்ஸ் பண்றாரு. பேஸ்ல 2 கலர் ஃபிக்ஸ் பண்றாரு. என்னங்க இது? இங்க சிவப்பையும் ஸ்கார்லட்டையும் ப்ளூவும் பேஸ்ல ஃபிட் பண்றாரு. டாப்ல பர்பிள். என்ன மீன் பண்ணுது? இந்த பாடத்துல ஆசாரிய காலத்துல நமக்கு நிறைய ஜியாமெட்ரிக்கல் லெசன்ஸ் இருக்கும். என்ன இருக்கும் தெரியல? ஜியாமெட்ரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல்ல படிச்ச இல்லைங்களா? 3 இருக்கு. மேத்ஸ்ல 3 பார்ட் இருக்கு இல்லைங்களா? மேத்தமெட்டிக்ஸ்ல 3 பார்ட்னாங்க. அது ஆல்ஜிப்ரா 2 தான் சொன்னீங்க. வெரி குட். அரித்மெட்டிக்ல என்னெல்லாம் படிக்கலாம்? அரித்மெட்டிக்ஸ்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ்லாம் படிக்கலாம். ஆல்ஜிப்ரால ஃபார்முலாஸ், a plus b plus b is equal to bc ன்னலாம் அது அப்படியே போச்சு. a ஸ்கொயர் b ஸ்கொயர் அதெல்லாம் படிக்கிறோம்ல, அதுக்கு தான் நாங்க
அது ஆல்ஜிப்ராலாம் ஃபார்முலாஸ் இல்லைங்களா பிரியமானவர்களே. அப்புறம் ஜியாமெட்ரி, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஜியாமெட்ரிஸ் வந்து பிரியமான நீங்க எல்லாம் சொன்னீங்க கரெக்டு. நாங்க ஷேப்ஸ், டிகிரிஸ், சென்டிமீட்டர்ஸ் இல்லைங்களா, டயாமீட்டர், நிறைய மீட்டர்ஸ் எல்லாம் நான் படிக்க போறேன் பின்னாடி. அதுக்காக நீங்க இப்ப ப்ரிப்பேர் ஆயிடுங்க. இந்த கிளாஸ்ல நம்ம நல்லா படிக்க போறோம்னா மேத்ஸ் படிக்க போறோம் இல்லைங்களா, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். அன்பானவர்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால ஸ்கூல்ல இருக்கும்போது தான் ஒழுங்கா படிக்கல, இப்பயாவது ஒழுங்கா படிக்கும். இல்லை இது ஸ்கூல்ல படிச்சு எல்லாம் ஃபெயில் தான் ஆயிருக்கிறோம் எல்லாருமே, ஒழுங்கா படிக்கல. ஆனா படிச்சன பிரியமானவர்களே நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குன்னா இதை படிச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணனாக்கா பிரியமான சகோதர சகோதரிகளே அழியாத கிரீடம் கிடைக்கும், இம்பெரிஷபிள். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அவ்வளோதான். இந்த பூமியில நமக்கு கிடைக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிகிரி இதெல்லாம் என்னங்க, மாஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூமியோட அழிஞ்சு போயிடுது எல்லாமே. ஆனா இது நாங்க அழியாத கிரீடம் சொல்லப்பட்டு இல்லைங்களா, இம்பெரிஷபிள் கிரவுன், ஜீவ கிரீடம் சொல்லப்பட்டு, இது அழிவில்லாத கிரீடம் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு, நீதின் கிரீடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே. அகில பிரியமான சகோதரர்ல இப்போ நம்ம வந்து இந்த பூமியில நம்ம பாடுகள் பட்டால், கிறிஸ்துவோடு கூட நம் பாடுகள் பட்டு உண்மை உள்ளவர்களாக இருந்தால், தேவன் நமக்கு பரலோகத்துல டாப்ல என்ன இருக்குது? டாப்ல வந்து பர்பிள் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கொடுப்பாரு? ராஜரிகத்தை கொடுப்பார். இந்த பூமியில இல்லை, இந்த பூமியில தேடக்கூடாது. இந்த பூமியில என்ன பண்ணக்கூடாது? இந்த பூமியில நம்ம வந்து கனங்கள், மரியாதை, கனம், பதவி இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. இங்க பூமியில நம்ம தேட முடியாது, தேடக்கூடாது. நமக்கு எங்கதான் கிடைக்கும்? ஆண்டர் தான் சொல்லிட்டாரு, பிலாத்திட்ட சொல்லும்போது சொன்னார் ஆண்டர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. நீ ராஜாவான்னு கேட்கிறார் ஆண்டர். ஆமா நான் ராஜா தான், ஆனா இந்த உலகத்துக்கு நானு ராஜா. அதே போல பிரியமானல்ல. ஆனா இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் தான் நம்ம பார்க்கும்போது 3ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணிட்டாங்க, அங்க போயிட்டு ராஜ்யம் இப்பவே வேணும்னு சொல்லிட்டு, பூமியில எங்களுக்கு ராஜரிகம் வேணும்னு சொல்லிட்டு தான் ரோமர்களோட போய் கலந்துக்கின்னு ரோம பேரரசுக்கு போப்பின் ஆயிட்டாரு, சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. சாத்தான்களும் அதுதான் இயேசுக்கு சோதனை வச்சா இல்லைங்களா? என்ன சொன்னா? 3வது சோதனை அதுதான். என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்? பூமியிலே ராஜரிகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்பவே கொடுத்துற உங்களுக்கு ராஜரிகம், என் பாதத்துல விழுந்து காலில் விழுந்து என்னை பணிந்து கொள், எல்லா ராஜரிகத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு பிரியமானவர்களே. ஆனா என்ன சொல்லிட்டாரு? எனக்கு பின்னாக போ சாத்தான். அக்செப்ட் பண்ணிக்கினாரா? இப்ப நமக்கு வந்துட்டு இப்ப நமக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா போயிடுவோமா? பிரைம் மினிஸ்டர் ஒரு நாளாவது பிரைம் மினிஸ்டர் வரலாம். அன்பான சகோதர சரிகளே, என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணாது. அது சாத்தான் நமக்கு கொடுக்குற ஆஃபர். அது எதுக்கு? நமக்கு கிடைக்க போகிற அந்த மகிமையான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு சாத்தான் கொடுக்குற விரிக்கிற ஒரு வலை. அப்படி விரிச்ச வலையில தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ரோமன் கேத்தலிக் சபை அது விழுந்து ராஜரிகத்துக்காக ஆசைப்பட்டு இல்லைங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டான். அதே பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கும்போது இந்த பேஸ்ல தான், அதாவது இந்த பூமியில இந்த 2 கலர் தான், டாப்ல தான் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு அந்த ராஜரிகம் இருக்கு. அப்படின்னா என்னன்னாக்கா அன்பானவர்களே, நமக்கு ஆசீர்வாதங்க பரலோகத்துல. இப்ப பூமியில நமக்கு என்ன இருக்குது? பூமியில நமக்கு பாடுகள் தான் இருக்கு இல்லைங்களா? நமக்கு பாடுகள், கஷ்டங்கள் தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசுக்கு அதான் இருந்துச்சு இல்லைங்களா? இயேசு என்ன சொன்னார்? இயேசுக்கு என்ன சொன்னார்? அவர் இந்த உலகத்துல எப்படி இருந்தார்? ரொம்ப லக்ஸரியா இருந்தாரா? ராஜா மாதிரி வாழ்ந்தாரா? இல்ல இல்லைங்களா பிரியமானவர்கள். அவருக்கு பிறக்கிறது கூட ஒரு இடம் இல்லை இல்லைங்களா? எங்க பிறந்தாரு? நம்மளாவது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்போம். ஆனா ஆண்டவர் இயேசு தெருவுல பிறந்திருக்கிறார். ஒரு வழியில பிறந்துட்டார் இல்லைங்களா? எங்க கொண்டு போய் அவரை கடத்துனாங்க? ஃபர்ஸ்ட் தொட்டில போட்டாங்க. எந்த தொட்டில போட்டாங்க? பட்டு தொட்டில போட்டாங்களா? மாட்டு தண்ணி குடிக்கிற அந்த தொட்டி.
சரிங்களா? யாருக்கு பிறந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பெரிய பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்தாரா? பில்கேட்ஸுக்கு, அம்பானிக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பத்துல இயேசுனாரு பிறந்தார். என்ன வேலை சூஸ் பண்ணார் ஆண்டவர்? ஆண்டவர் பெரிய சிஓ கம்பெனிக்கு சிஓ இருந்தாரா? இல்லைங்களா? இல்ல பிரியமானவர்களே. என்னங்க, இஸ் ஜஸ்ட் கார்பெண்டர். 30 வயசு வரைக்கும் ஆண்டவர் கார்பெண்டரா. அதான் இந்த பூமியில நமக்கு என்ன இல்லை, நமக்கு எந்த உயர்வு கிடையாது. இந்த பூமியில நமக்கு என்னங்க தாழ்வு தான் கிடைக்கும். நமக்கு உணவு உடுக்க உடை நமக்கு என்ன பண்ணாரு? கொடுப்பார். அதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுவோம் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? அது ப்ரொவைட் பண்ணாரு. ஆனா அதுக்காக எனக்கு என்னங்க, எனக்கு ஒரு ஆடி கார் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டர்கிட்ட கேட்க முடியும். அது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, தி சிம்பாலிசம் ஆஃப் கலர்ஸ், இல்லைங்களா? நிறங்களின் அடையாளங்கள் என்று நாம் பார்க்கும்போது 4 நிறங்களை குறித்து நம்ம என்ன செய்திருந்தோம்? நம்ம இந்த பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். என்ன நிறங்கள்? வெள்ளை, ஒயிட், முதலாவது வெண்மை நிறம். அது எதை குறிக்குன்னு பார்த்தோம்? நிறம், அது பியூரிட்டி, பரிசுத்தத்தை குறிக்கும் ஒரு நிறமாக இருக்கு. கிறிஸ்துவின் நீதியை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அது நமக்கு இயேசு மூலமாக நமக்கு என்ன இருக்குது? இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் பாவிகள் அல்ல, நாம் கிறிஸ்துவ நிமித்தமாக நீதிமான்களாக. 2வது ப்ளூ பத்தி பார்த்தோம். ப்ளூ என்ன குறிக்குது? ப்ளூ விசுவாசத்தை குறிக்குது, அதாவது உண்மையை குறிக்குது, ஃபெய்த்ஃபுல்னஸ். பிரியமான சகோதரர்களே, ஃபெய்த்ஃபுல்னஸ் அது குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கு. அப்புறம் சிவப்பு, ஸ்கார்லெட், சாக்ரிஃபைஸ். எஸ்பெஷலி என்னங்க, ஜீசஸ் இயேசுடைய அந்த சிலுவை மரணத்தை, ரான்சம் சாக்ரிஃபைஸ், அது ஈடு பலியை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக நம்ம பார்ப்போம். இந்த புழுவை எப்படி போட்டு நசுக்கி அதனுடைய ரத்தத்தை எடுத்து பயன்படுத்துவாங்களோ நிறத்துக்கு, அதே போல கர்த்தராகிய இயேசுவை ஒரு புழுவை போல நசுக்கப்பட்டதை இது காட்டுகிறது. அடுத்து ரத்தம் பருத்து குறித்து பார்த்தோம். அது நமக்கு கிடைக்க போகிற ராஜரிகத்தை, மகிமை குறிக்கிறது. அகில அன்பானவர்களே, இந்த நிறங்களின் அடையாளம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அடுத்த விஷயத்துக்கு நம்ம கடந்து போவோம். அடுத்ததாக அதுல பயன்படுத்தப்பட்டதான உலோகங்கள், மெட்டல்ஸ், சதான் நம்ம பார்க்கும்போது இப்போ சிம்பாலிசம் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய உலோகங்களின் அடையாளங்கள். அதுல 3 விதமான உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொன், வெள்ளி, அப்புறம் அது என்னங்க, செம்பு, காப்பர். இதோடைய அடையாளங்களை பத்தி நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான், இது நல்லாவே தெரியும், நம்ம அநேக அடிப்படை பாடத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். பொன் நமக்கு எதை காட்டுகிறது, எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி கோல்ட் ரெப்ரசன்ட் தி டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய உலகம். நம்ம நல்லா தெரியலைங்களா? அதாவது மெட்டல்ஸ்லயே நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோல்டு. கோல்டுடைய தன்மை நம்ம பார்க்கும்போது, கோல்டு பாத்தீங்கன்னா அது துருப்பிடிக்காத ஒரு மெட்டல். அப்புறம் அதை நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க என்னங்க பாலிஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும், பிரகாசிக்க கூடியதா இருக்கும். அப்புறம் ஆபரணம் செய்வதற்கு மிகவும் அருமையான ஒரு உலகம் தான் இந்த கோல்டு. அது தன்மை ரொம்ப உயர்ந்த தன்மை கொண்டதா இருக்கு. அதே போல சுபாவங்களிலே ரொம்ப உயர்ந்த சுபாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர், தேவனுடைய சுபாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். வாசிங்க. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது
இந்த ஒரு பொன் கோல்டு அது நமக்கு என்னத்தை அடையாளப்படுத்துகிறது என்றால் திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் என்று சொல்லப்பட்டது. திவ்ய சுபாவம்னா தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணம். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அன்பானவரா இருக்கிறார். அவருடைய அன்பின் குணம், அவருடைய அன்பின் குணம் பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய 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 சத்துருக்களை கூட நேசிக்கக்கூடிய அன்பு. அந்த தெய்வீக சுபாவத்தை தான் இந்த பொன் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வெள்ளி, அடுத்த ஒரு உலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. இந்த வெள்ளி நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்று பாத்தீங்கன்னா, இது கூட நம்ம அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். வெள்ளி தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது, சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிறமாக நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 12:6 நம்ம வாசிக்கும் போது வெள்ளியை குறித்து என்ன சொல்லுது? வாசிங்க சிஸ்டர், 12:6 வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமுடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அதுல கர்த்தருடைய சொற்கள், the word of the Lord, the words of the Lord are pure words as silver என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வெள்ளி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது, சத்தியத்துக்கு ஒப்பாக. தேவனுடைய வார்த்தை தான் என்னவா இருக்கு? சத்தியமாக இருக்கு. பாத்தீங்களா? அப்போ இதை நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வெள்ளியுடைய ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளி இவங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று பாத்தீங்கன்னா, வெள்ளி மாத்திரம் அவர்களுக்கு காணிக்கையாக வந்த ஒரு பொருள் அல்ல. வெள்ளி அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெள்ளி காணிக்கையாக வரலீங்களா? அதை நம்ம வாசிக்கலாம் வாங்க. இப்போ யாத்ராகமம் 30:12 வாசிக்கலாம். வெள்ளி அவர்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது? வாசிங்க சிஸ்டர். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாத படிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளாக கொடுக்க கடவன். அதுல இங்க நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் புத்திரர்களை எண்ணும் போது, கணக்கு பார்க்கும்போது அவங்க என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு என்று மீட்கும் பொருள் கொடுக்கணுமா, ரான்சம். என்ன மீட்கும் பொருள் கொடுக்கணும்? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்துவது அரை சேக்கல். அப்போ எண்ணப்படுகிற தொகையில சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அரை சேக்கல் என்ன கொடுக்கணுமா? வெள்ளி அவர்கள் மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ அதுல என்ன பார்க்கணும்னாக்கா, அந்த அரை சேக்கல் ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்கணும். அப்புறம் அதுல பணக்காரர்கள் அதிகமாக கொடுக்க கூடாது, ஏழைகள் குறைவாகவும் கொடுக்க கூடாது. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்படியே 14-15 வாசிங்க. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். என்ன வயசுன்னு கேட்டீங்கன்னா, 20 வயசுக்கு மேற்பட்டவங்க, above 20 years, 20 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்யணும்னாக்கா, அரை சேக்கல் வெள்ளியை மீட்கும் பொருளாக அவர்கள் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வர்ஸ். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாய் கொடுக்கவும் வேண்டாம். பாத்தீங்களா? அப்போ நீங்க ஐஸ்வர்யவான் அதிகமா கொடுக்க வேண்டாம், தரித்திரன் குறைவாகவும் கொடுக்க கூடாது. இப்ப எனக்கு அதிகமா இருக்கு, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், அரை சேக்கல் இல்ல ஒரு 10 சேக்கல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கூடாது. அப்ப ஏழை, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன் அதனால அரை சேக்கல் கொடுக்க முடியாது, ஒரு 1/4 சேக்கல் கொடுக்குறேன்னு குறைச்சும் கொடுக்க கூடாது. சரியா இருக்கணும். அரை சேக்கல்னா அரை சேக்கல் ஈக்குவலா இருக்கணும்.
புரியுங்களா? அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மீட்கும் பொருள். மீட்கும் பொருள்னா ஈக்குவல் பிரைஸ். புரியுதுங்களா? அப்பனா வெள்ளி இவர்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி வந்து மீட்கும் பொருளாக வந்தது. அப்படின்னா இது எதை காட்டுது? வெள்ளி சத்தியத்தை குறிக்கிறது. அதிலும் முக்கியமாக எந்த சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்கும் பொருளை பற்றின சத்தியம். இதாங்க சத்தியம். அதான் தீமோத்தியில பவுல் எழுதும்போது 1 தீமோத்தி 2 அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாத்தீங்களா? எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். என்ன சத்தியம்? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. இதுதான் சத்தியம். அப்புறம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இந்த சத்தியத்தை தான் எல்லாரும் அறியணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எந்த சத்தியம்னா மீட்கும் பொருளாக இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தாரு. இந்த சத்தியத்தை தான் உலகம் அறியாம இருக்கு. அகையில வெள்ளி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளியை கொண்டுதான், அதாவது இந்த வெள்ளி வந்து அவங்களுக்கு காணிக்கையாக வந்ததல்ல, அவங்க கிட்ட இருந்து வரியாக வாங்கப்பட்டது. வரினாக்கா, காணிக்கைனாக்கா அவங்களுக்கு விருப்பம் வந்து கொடுக்கலாம். புரியுங்களா? காணிக்கைனாக்கா அவங்களுக்கு மனசு இருந்தா கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்புறம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அதிகமா கொடுக்கலாம், குறைவாகவும் கொடுக்கலாம். ஆனா மீட்கும் பொருள் பாத்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமாக கொடுக்கணும். அதுல அதிகமா கொடுக்க கூடாது, குறைவாகவும் கொடுக்க கூடாது. அங்க குறிக்கப்பட்ட அளவு அரை சேக்கல் மாத்திரம்தான் கொடுக்கப்படும். புரியுதுங்களா? இப்படிதான் வெள்ளி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த வெள்ளியை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு இந்த நாங்க தூண், அதாவது இந்த பாதங்கள் அவர்கள் உண்டாக்குனார்கள். ஆசரிப்பு கூடாரத்துடைய பாதங்கள் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளியினாலதான் அதற்கு அதை செய்தார்கள் என்பதாக வேதத்துல வாசிக்கிறோம். படிக்கலாம் வாங்க. யாத்திராகமம் 38 அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்த்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா எனும் விழுக்காடு சேர்ந்தது. ஓகேங்களா? அப்போ கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்படி இந்த வசனத்தை பைபிள படிங்க அப்படியே. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு, 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. பாத்தீங்களா? போதும் சிஸ்டர். அதாவது அந்த வெள்ளியினாலதான் ஆசாரிப்பு கூடாரத்துடைய பாதங்கள் செய்யப்பட்டது. பாத்தீங்களா? இந்த பாதங்கள். அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் எந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேல் இருக்குதுன்னு பார்த்து, இந்த வெள்ளி. வெள்ளி என்றால் சத்தியம். அதிலும் முக்கியமாக மீட்கும் பொருள் என்கிற சத்தியத்தின் மேல, அந்த ஒரு விசுவாசத்தின் மேலதான் இந்த ஆலயம் என்ன செஞ்சிருக்குது? நின்று கொண்டிருக்கிறது. அதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது இந்த நாம் பார்த்த வெள்ளி பார்த்தோம், மீட்கும் பொருள் சத்தியத்தை குறிக்கக்கூடியது. அது மீட்கும் பொருள் என்ற சத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறது. கடைசியாக செம்பு நம்ம பார்க்கும்போது, செம்பு நமக்கு எதை குறிக்கிறது? செம்பு பாத்தீங்கன்னாக்கா, செம்பு நிறம், அதோடைய நிறம் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வு நிறமாக இருக்கு, ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். செம்புடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, செம்பு காப்பர் வந்து மிகவும் சூடு தாங்கக்கூடிய ஒரு மெட்டல். அதனால்தான் செம்பு தான் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி கரண்ட்டுக்கெல்லாம் செம்பு ஒயர் பயன்படுத்துவார். ஏன்னாக்கா அது ஹீட் ரொம்ப தாங்கக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல செம்பு நம்முடைய ஒரு தன்மை பாத்தீங்கன்னாக்கா, செம்பு வந்து ஒரு
அதோடைய சாயல் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய சாயலுக்கு கொஞ்சம் ஒத்து இருக்கக்கூடியதா இருக்கு. பொண்ணுக்கு ஒத்து இருக்கு. அதனாலதான் கோல்டுல வந்து எதை கலப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு கலப்பாங்க. அப்ப அந்த கோல்டுல செம்பு கலந்துட்டாங்கன்னாக்கா அப்ப இந்த கோல்டுக்கும் செம்புக்கும் வித்தியாசமே தெரியாது. அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கனாக்கா கேரட் என்ன பண்ணுவாங்க மதிப்பிடுவாங்க. 24 கேரட் கோல்டு அப்படின்னாக்கா அது அதாவது பியூர் கோல்டு. 22 கேரட் இருக்கும், 18 கேரட் இருக்கும். இப்போ 18 கேரட் அப்புறம் 22 கேரட் அப்படின்னால என்னன்னாக்கா அதுல இந்த அளவுக்கு செம்பு கலந்துருக்கு. 24 என்னங்க 24 கேரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் கோல்டு, அதுல செம்பு கலக்கப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டுடைய சாயல் எதுல இருக்குனாக்கா செம்புல இருக்கு. அதே மாதிரிதான் மனிதன் தேவனுடைய சாயலில படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் தேவனுடைய சாயல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கான். அந்த செம்பதை காட்டுகிறதுனால் மனித சுபாவத்தை காட்டுகிறது, ஹியூமன் நேச்சர். மனித சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவத்துக்கு ஒரு நிழலாக இருக்கு, இல்லைன்னா ஒரு சாயலாக இருக்கு. அதாவது மனிதன் பூமியில என்னவா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவனாக இருக்கிறான். இல்ல மனிதனை தேவன் படைக்கும் போது எப்படி படைச்சா தேவ சாயலிலே அவனை படைத்தார் என்று பாரு. ஆகையால இதுல செம்பு மனித சுபாவத்தை காட்டக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது இதுல கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல அவர்கள் தேவனை பரீட்சை பார்க்கும்போது அவர்கள் பாம்புகளாக கடிக்கப்பட்டார். பாம்புகள் அவங்களை கடித்ததுனால அப்போ தேவன் இந்த வாதையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு காரியத்தை அவங்க சொல்லியிருந்தார். அப்படின்னா ஒரு வெண்கலத்தினால, அதாவது ஒரு செம்புனால ஒரு சர்பத்தை உண்டாக்கி என்ன பண்ண ஒரு கம்பத்துல தூக்கி வை. யாரெல்லாம் அந்த சர்பத்தை, பாம்பு கடித்தவர்கள் அந்த சர்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவங்க குணமடைவார். எதை காட்டுகிறது என்றால் மனிதனாகிய கிறிஸ்து இயேசு. செம்பு மனித சுபாவத்தை குறிக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னாரு, மனிதனானார், மனித சுபாவத்துக்கு அவர் இறங்கினார். அதாவது சர்பத்தை குறிக்கும் போது சர்பம் எந்த ஒரு விஷயத்துக்கு, பாவத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது. பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து என்னவானார் பாத்தீங்கன்னா நமக்காக பாவமானார். இதுக்கெல்லாம் வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆகையால செம்பு நமக்கு எதை காட்டுகிறது என்றால் அது மனித சுபாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. இதை நம்ம இதுல கூட வாசிக்க யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 இந்த ஒரு விஷயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர், யோவான் 3:14-15 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாத்தீங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்க சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டுச்சோ அதே போல இங்கே கூட மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு வெண்கலம் செம்பு எதை காட்டுகிறது என்றால் மனித சுபாவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் பாடத்துல நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துடைய கண்ணோட்டம் என்ற பாடத்துல நம்ம ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கு பாடத்துல நம்ம படித்திருந்தோம். அதை நல்லா படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய அவர்கள் அதுக்கான பொருட்கள் எப்படி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது, அது இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்து காணிக்கையாக வாங்கப்பட்டது. அப்புறம் ஆசாரிப்பு கூடாரம் எங்கெல்லாம் பயணித்தது, அதோடைய பயணம், அப்புறம் அதோடைய முடிவு. ஆசாரிப்பு கூடாரம் வனாந்திரத்துல 40 வருடங்கள், அதை தொடர்ந்து கானான் தேசத்துல சீலோவை தொடர்ந்து நோபு பயணிக்கப்பட்டது. நோபிலிருந்து இது கடைசியாக கிபியோனில காணப்பட்டதாக பைபிள்ல வாசிக்கிறோம். அப்புறம் சாலமோன் ஆலயத்தை கட்டி ஆசாரிப்பு கூடாரம் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது. அப்புறம் அதை தொடர்ந்து அதுல பயன்படுத்தப்பட்ட நிறங்கள், உலோகங்கள், இதை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதோடைய தொடர்ச்சி, இதோடைய கண்டினியூஷன், இந்த முதல் பாடத்துடைய இன்னும் சில தொடர்ச்சிகள் இருக்கு.
அது தேவனுக்கு சித்தமானால் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இதை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். ஸோ தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாமல் பொறுமையோடு நீ கேட்ட வாஞ்சையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கூட தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த ஒரு வாய்ப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை கூட நேரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.